வாசிக்க, எல்லாரும் வாசிக்க. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர புத்திர சுகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே ஆவி நித்திய மீட்பு. ஆனால் அந்த சரீரத்துக்கு ஒரு மீட்பு இருக்கு, அதற்கு நான் காத்திருக்கிறேன்றாரு. இந்த சரீர மீட்பு எப்போ தெரியுமா? தேவன் தாமே கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகியது அழியாமையும், சரீரத்தை சொல்கிறார், அழிவுள்ள சரீரம் அழியாமையும், சாவுக்கேதுவான சரீரம் சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். சரீரம் மீட்பு. இந்த சரீரத்துக்கு ஒரு மீட்பு அவர் வரப்போறார் ஐயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்க போறாங்க. சரீரத்துக்கு மீட்பு. உயிரோடு இருக்கிற நாமும் மரணத்தை காணாதபடி அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். நம்முடைய சரீரத்துக்கு ஒரு மீட்பு. ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். டெய்லி சொல்லுங்க, கர்த்தாவின் சரீரத்தை தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு ஆவியானவர் உதவி வேணும். சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. இந்த சரீரத்துக்கு மீட்பு இருக்கு. சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ரோமர் 6ஆம் அதிகாரத்துல உங்கள் சரீரத்தின் அவயவங்களை பரிசுத்தமானது நடப்பிக்கும்படி நீதியின் அவயவங்களா ஒப்பு கொடுங்கன்னு சொல்றாரு. என் சரீரத்தை பரிசுத்தமானது நடப்பிக்கும்படி நீதியின் அவயவங்களா ஒப்பு கொடுக்கிறையா. இந்த சரீரத்துக்கு ஒரு மீட்பு. இந்த சரீரம் அவருடைய வல்லமையான செயலின்படி, அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக உங்க சரீரத்தை, என் சரீரத்தை அப்படியே மறுரூபப்படுத்த போறாரு. டாடி காட், நம்முடைய ரத்தத்தினாலே உண்டான மீட்பு, எங்களுக்குள்ள நித்திய மீட்பு, எங்கள் சரீரத்துக்கும் மீட்பு. இந்த உலகத்துல, இந்த சரீர வாழ்வில நாங்கள் பெற்றுக்கொண்ட நித்திய மீட்பு, ஆவியில பெற்றுக்கொண்ட நித்திய மீட்பு இந்த உலக வாழ்வில வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களை உடையதாகவே இருக்கிறது. எங்க மக்களுக்கு மனக்கண்களை திறந்து கொடுங்க, புரிய வைங்க, விசுவாசிங்க, விசுவாச வைங்க. நீங்க அப்படி செய்து எங்கள் மக்கள் ஒவ்வொருவரும், எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரும் எல்லா நிலைமையிலும் வேத வசனத்துக்குட்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நிரம்பி வழியும்படி பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை, யூதர்களின் ஆசீர்வாதங்களை சொல்லுகிறேன். உம்முடைய பெரிய தயையினால் இஸ்ரவேல் ஜனங்கள் கொழுத்து புசித்து செல்வ வாழ்வு வாழ்ந்த ஆசீர்வாதம் எங்கள் மக்கள் மேல பெரிய தயையினாலே சொல்லி ஆசீர்வதிக்கிறேன்.